2018 ரிலீஸ் ஆன சோனி பிக்சர்ஸோட ஸ்பைடர்மேன் அனிமேட்டட் மூவி இன்டு த ஸ்பைடர்வர்ஸ் அதோட தேர்ட் பார்ட் பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ் ஆக்சுவலாக 2024 ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை இன்டெஃபினெட்லி புஷ் பேக் பண்ணியிருந்தாங்க. நம்ம லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகும் நினச்சிருந்தோம், நடக்கல. இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணுவாங்க நினச்சிருந்தோம், நடக்கல. பட் அஃபிஷியலாக ஜூன் 18, 2027 ரிலீஸ் டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த சினிமா கானில் இந்த மூவியோட ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில செலக்டட் ஆடியன்ஸ்க்கு மட்டும் இந்த ஃபுட்டேஜை போட்டு காமிச்சிருக்காங்க. அந்த ஃபுட்டேஜ் வேறு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா, லாஸ்ட் மூவியான அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸோட ஃபைனல் சீன் ஒரு கிளிஃப் ஹேங்கர்ல முடிஞ்சிருக்கும். எர்த் 1610 சேர்ந்த மைல்ஸ் மொராலஸ் எர்த் 42ல போயிட்டு ஸ்டாண்ட் ஆயிடுவாரு, ஸ்டக் ஆயிடுவாரு. அந்த எர்த்தை சேர்ந்த இன்னொரு வெர்ஷன் ஆஃப் மைல்ஸ் மொராலஸ், மைல்ஸ் ஜி மொராலஸ். ஸோ அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூனிவர்ஸில் ப்ரௌலராக இருப்பார். அவர் கூட அங்கிள் ஏரான் ஒரு அசோசியேட்டாக இருப்பார். ஆனால் ஒரிஜினல் மைல்ஸ் மொராலஸோட அங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரௌலர் தான். இந்த கான்வர்சேஷனில் மைல்ஸ் மொராலஸ் அப்படின்ற அந்த பேரை உச்சரிக்கிறதுல ஒரு சில டிஃபரன்சஸ் இன் ஒப்பீனியன் வருது. ஸோ இது நம்ம இன்டு த ஸ்பைடர்வர்ஸ் மூவியை ரெஃபர் பண்ணுது. அந்த மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலில் மைல்ஸ் மொராலஸ் ஸ்பானிஷில் பி கிரேட் வாங்கியிருப்பாரு. எர்த் 42 சேர்ந்த மைல்ஸ் ஜி மொராலஸ் மெக்சிகனா போட்டோரிக்கனான்னு தெரியல. ஆனால் எர்த் 1610 சேர்ந்த மைல்ஸ் மொராலஸ் மெக்சிகன் கிடையாது, போட்டோரிக். அந்த நேரத்தில் ரெண்டு பேரும் நீ இங்கேருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஒரிஜினல் மைல்ஸ் மொராலஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் உங்களை ஹர்ட் பண்ண விரும்பலன்ற மாதிரி சொல்லும்போது மைல்ஸ் ஜி மொராலஸும் அங்கிள் ஏரானும் சிரிக்கிறாங்க. அப்போ அதனோட எலக்ட்ரிசிட்டி பவரை யூஸ் பண்ணி தப்பிச்சிடுறாரு அங்கேருந்து. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் மூவி ரெஃபர் பண்ணுது. ஃபைனல் சீனில் கிங் பின் கூட ஃபைட் பண்ணும்போது இதே எலக்ட்ரிசிட்டி பவர் தான் யூஸ் பண்ணியிருப்பார். இந்த சோனி பிக்சர்ஸ் அனிமேஷனோட பாசஸான கிறிஸ்டின் பெல்சனும் டேமியன் டி ஃப்ரோபர்வில்லும் பேசியிருக்காங்க. ஹாலிவுட் ரிப்போர்ட்டுக்கு கொடுத்த இன்டர்வியூவில் டேமியன் டி ஃப்ரோபர்வில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ இதுக்கு முன்னாடி வந்த ரெண்டு மூவிஸை கம்பேர் பண்ணும்போது இந்த மூவி பயங்கரமாக இருக்கும், இட் லிவ்ஸ் அப் டு தி எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்ட் பார்ட் மூவியில் என்ன பண்ண போறாங்க இந்த ஸ்டோரி ரைட்டர்ஸும் டிரெக்டரும், பிகாஸ் செகண்ட் பார்ட் மூவி பார்த்தீங்க அப்படின்னா $690 million பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணி கொடுத்துச்சு 2023 வந்த மூவியை. அதை சர்பாஸ் பண்ணுன்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த மூவியோட ஆர்ட் அண்ட் டிசைன் ஒர்க்ஸை பார்த்தோம், வேற லெவலில் இருக்கு, இட் ப்ளூ மை மைண்ட் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. சினாப்சிஸ் என்னன்றதை நம்ம கெஸ் பண்ண முடியாது, பட் இருந்தாலும் தோராயமாக கணிக்கலாம். ஸோ செகண்ட் பார்ட் மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைல்ஸ் மொராலஸை மெக்கேல் ஓஹாராவும் அவரோட ஸ்பைடர் ஸ்வைட்டையும் ஹண்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் தன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸே பார்த்தீங்க அப்படின்னா அவரை பீட்ரே பண்ணிட்டு கைவிட்டு போயிடுவாரு. இதற்கிடையில அவர் ஸ்பைடர்வர்ஸ் கூடிய ஒன் ஆஃப் த டார்க்கஸ்ட் யூனிவர்ஸ்ல மாட்டிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவங்க அப்பா இப்ப இறந்து போற தருவாயில இருக்காரு. அது எப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ ஸ்பைடர்வர்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பைடர்மேன் யூனிவர்சஸ்லயுமே ஒரு கெனானி ஒன் நடக்கும். அது என்ன அப்படின்னா, ஸ்பைடர்மேனுக்கு தொடர்புடைய ரொம்ப க்ளோஸான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இறந்து போறது தான். ஸோ இது மெஜாரிட்டி ஆஃப் த யூனிவர்ஸ்ல குவென் ஸ்டேசியோட அப்பாவா தான் இருக்கும். ஆனா எர்த் 1610லயும் எர்த் 42லயும் மட்டும் அது மைல்ஸ் மொராலஸோட அப்பா. ஸோ அதை தடுக்கணும் அப்படின்னா அவர் தன்னோட சொந்த யூனிவர்ஸ் ரிட்டர்ன் ஆகணும். ஸோ அக்ராஸ் த டைம் அண்ட் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் யூனிவர்சஸ்ல ஏதோ ஒரு மூலையில் மாட்டிட்டு இருக்க மைல்ஸ் மொராலஸ் எப்படி தன்னோட சொந்த யூனிவர்ஸ்க்கு ரிட்டர்ன் ஆகி தன்னோட அப்பாவை சேவ் பண்ண போறாரு அப்படின்றது தான் பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ் மூவியோட முக்கிய பிளாட் பாயிண்ட்.